ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா கூழ் தான் காய்ச்ச போகிறோம். இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு கூழ் தான், அதுவும் கம்பங்கூழ் காய்ச்ச போகிறோம். அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு கம்பு வந்து 2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு அரைச்சி நம்ம வந்து கூழ் செய்ய போகிறோம். அப்புறமா கூழ் செஞ்சுட்டு முடிஞ்சால் உடனே சாப்பிட்லாம், இல்லைன்னா நாளைக்கு சாப்பிட்லாம். இதுக்கு ஒரு சைடிஷும் பண்ணிவிட்டு இந்த கூழும் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஊறின கம்பை தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 2 மணி நேரம் தான் ஊற வச்சுருந்தேன். இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். அவ்வளோதான். இது தண்ணி எதுவும் ஊற்றாமல் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மாவாக அரைக்காமல் கொஞ்சம் ரவை பக்குவத்தில் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி குருணையாக இருக்கணும். ரொம்பையும் வலுவழுப்பாகவும் அரைக்கக்கூடாது, அதே சமயம் முழுசாகவும் இருக்கக்கூடாது. நல்லா நம்ம ரவை பக்குவத்தில் இருக்க பாருங்கள், இது போல் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த டம்ளரில் தான் பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் கம்பு ஊற வச்சுருந்தேன். அதில் தான் இப்போ தண்ணி சேர்த்துக்கிறப்பறம் 1க்கு 4. ரொம்பையும் தண்ணி ஊற்றிட்டிங்கனாலும் ரொம்ப தண்ணியாகவே இருக்கும், கெட்டி சேராமல். அதனால் கரெக்டாக பார்த்துட்டு ஊற்றுங்க. நல்லா தண்ணி ஊற்றி இது போல் நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுறலாம். அந்த 15 நிமிஷத்தில் நல்லா கெட்டி சேர்ந்து களி பக்குவத்துக்கு வந்துடும். அந்த மாதிரி வேக வச்சு எடுக்கலாம். உப்பு வந்து கொதிச்சதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து அடியில் வந்து அடி பிடிச்சிருமே அப்படின்றதுக்காக இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்றேன். நல்லா கட்டி சேராமல் கலக்கணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நல்லா கெட்டி சேர ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் உப்பு சேர்த்துடலாம். உப்பு போட்டுட்டு கலந்து விடுவோம். இந்த டைமில் பாருங்கள், கொஞ்சம் நம்ம கையில் நல்லா ஒரு கையளவுக்கு கொஞ்சம் சோறு சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து அரிசியை வேக வச்சு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் வேக வச்ச சாப்பாடு இருந்ததுனாலும் அதை அப்படியே நீங்கள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது போல் கலக்கிறப்போ நம்ம கூழெல்லாம் கரைச்சி குடிக்கிறப்போ நல்லாயிருக்கும். அந்த அரிசியோட சாப்பாட்டோடு கலந்து சாப்பிட்றப்போ சிலருக்கு வெறும் கம்பு ஸ்மெல் வந்து சிலருக்கு வந்து பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி அரிசி கொஞ்சம் போட்டு வேக வச்சோ இல்லை சோறு போட்டு இந்த மாதிரி கலந்தோ நீங்கள் கூழ் செஞ்சிங்கன்னா யாராக இருந்தாலுமே தாராளமாக வேணும்னு கேட்டு வாங்கி குடிப்பாங்க. நம்ம இப்போ ரோட்டு கடைகளுக்கெல்லாம் போனோன்னா ரோட்லலாம் பார்த்திங்கன்னா இப்போ வெயில் காலத்துக்கு நிறைய கம்பங்கூழ் வச்சு விற்றுட்ருப்பாங்க. அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூழில் சோறு எல்லாம் இருக்க தான் செய்யும். அது குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். என்னதான் நம்ம வந்து குருணையாக அரைச்சிருந்தாலும் அது கூட கொஞ்சமாக சோறு சேர்த்துக்கிறது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சுட்டு இறக்குனா கரெக்டாக இருக்கும். ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட நல்லா இந்த மாதிரி கொதிக்க நல்லா கிளறி விட்டு நல்லா வேக வச்சுட்டோம். இப்போ இறக்கி வச்சிடலாம். இப்போ பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா எடுத்து ஆற வச்சிட்டோன்னு பார்த்திங்களா நல்லா கெட்டியாக வந்துடும். அதனால் அப்படியே நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். நம்ம வேக வைக்கிறது மட்டும்தான் முக்கியம். நல்லா வேக வச்சுக்கணும். அதே போல் ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி நீங்கள் இறக்கி வைக்கக்கூடாது. தண்ணி வந்து பார்த்துட்டு பக்குவமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ கூழுக்கு சைடிஷ் வந்து சூப்பராக ஒரு அருமையான ஒரு சைடிஷ் ஒன்று பண்ண போகிறோம். நான் வந்து கருவாட்டில் ஒரு வறுவல் ஒன்று பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் 100 கிராம் அளவுக்கு இது போல், அதாவது நெய்த்தூள்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூரில், இந்த கருவாட்டுக்கு பேர் நெய்த்தூள்னுவாங்க. அந்த கருவாடில் நான் ஒரு வறுவல் பண்ண போகிறேன். வெறும் கடாயில் போட்டு சும்மா லைட்டாக வறுத்து எடுத்தோம்னா அந்த கருவாட்டில் இருக்க மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெளியில் வந்துடும். அதனால் வெறும் கடாயில் போட்டு நல்லா ஒரு டைம் வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம கழுவிக்கலாம். நல்ல கருவாடு வந்து நல்ல கையில் தொட முடியாத அளவுக்கு கொஞ்சம் சூடாகணும். அப்போ அந்த மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் வந்துடும். அவ்வளோதான். இப்போ இதை வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வரலாம். அடுத்ததான் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கருவாடு சேர்த்துடலாம். நல்லா மொறுன்னு இதை வறுத்து எடுத்துருவோம். கருவாடு பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு இப்படி சூப்பராக மொறுன்னு வறுத்துருக்கு பார்த்திங்களா. இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். அடுத்து கொஞ்சமாக உப்பு. மறுபடியும் நம்ம உப்பு சேர்ப்போம், வெங்காயம்லாம் வதக்குவோம், அப்போ கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். அதனால் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டு எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான், கலந்து விட்டாச்சு. இப்போ எடுத்து விட்றோம். இப்படியே கூட நம்ம சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ எடுத்துருவோம். இருந்தாலும் வெங்காயம்லாம் சேர்த்து சாப்பிட்றப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து கூழுக்காக மட்டும் இல்லை, எல்லா விதமான ரைஸுக்கும் குழம்புக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா தனியாக எடுத்தாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம். எனக்கு இந்த எண்ணெயே போதுன்றதுனால ஊற்றலை.
ஒரு 5 போல் பச்சை மிளகாயும் ஒரு 10 பல் பூண்டும் சேர்த்துருக்கேன். அடுத்து 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதையும் நல்லா வதக்கி விடுவோம். வெங்காயம் பாருங்கள் நல்லா மொறுன்னு இந்த மாதிரி நல்லா வறுக்கணும். நல்லா அந்த பச்சை இல்லாத அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அந்த கருவாடுக்கு ஈக்குவலாக நல்லா மொறுன்னு இருக்கிற மாதிரி வறுத்துட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் காரத்துக்காக நான் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள். காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால தான் நான் கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் காரம் நல்லா பேலன்ஸ் ஆகிரும், அதனால தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் விருப்பப்படி நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் எப்பயுமே காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாக தான் செய்வோம். அப்போ வந்து வறுத்து வச்சுருக்க கருவாடை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த மாதிரி கலந்து விடுறப்போ உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டு சரி பார்த்து கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், அருமையான ஒரு கருவாடு வறுவல் ரெடி. இந்த வெங்காயம், அந்த பச்சை மிளகாய், பூண்டு, அப்புறம் அதோட காரம் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு சைடிஷை வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை சாதத்தில் போட்டு கிளறி சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் நம்ம சைடிஷாக பருப்பு குழம்புலாம் வச்சுட்டு இதெல்லாம் சாப்பிட்டா அப்படியே அமிர்தமாக இருக்கும். கருவாடு அப்படின்னாலேவும் என்ன சொல்கிறது, கருவாடுனாலே அவ்வளோ ஒரு ஆசை, அவ்வளோ ஒரு பிரியமாக இருக்கும் நிறைய பேருக்கு. என்னைய மாதிரியே எல்லோரும் யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். கருவாடுனா எதுவுமே வேணாம் அந்த மாதிரி நமக்கு. அவ்வளோதான், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். கருவாடு எது, வெங்காயம் எது, பச்சை மிளகாய் எது, இப்படி எதுவுமே தனித்தனியாக தெரியல, அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். கூழ் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிடுச்சு, நல்லா ஆறவும் ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து கலந்துக்கலாம். இப்போ நம்ம கலக்கிறதுக்காக இப்போ வந்து நான் எடுக்கிறேன், இல்லைன்னா தண்ணி ஊற்றி வச்சுட்டு நம்ம அப்புறமா கூட நம்ம கலந்துக்கலாம். நல்லா கெட்டி ஆயிடுச்சு பார்த்திங்களா. இதை ஒரு பவுலில் போட்டுடலாம். ஏதாவது ஒரு பாத்திரத்தில் போட்டு நீங்கள் கலந்துக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றி வச்சுருவோம். அது ஊறிட்டு இருந்துச்சுன்னா 2 நாளைக்கு கூட நம்ம வச்சு அப்பப்போ எடுத்து கலந்து குடிக்கலாம், இல்லை ஒரு மதிய நேரத்தில் குடிச்சிக்கலாம். உங்களுக்கு எப்போ விருப்பமோ அப்போ வந்து நல்லா மோர் கலந்து அப்படியே குளிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுருவோம். இது கூட தயிர், நமக்கு எந்த அளவுக்கு தயிரோ மோரோ உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றி நல்லா கலந்துருவோம். அவ்வளோதான், பாருங்கள் சூப்பராக நம்ம வந்து கலந்தாச்சு. உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட இப்படியே சாப்பிட்றத விட கொஞ்சம் இது கூட வெங்காயம் போட்டு அப்படியே எடுத்து குடித்தோம்னா அவ்வளோ அமிர்தம். வெங்காயத்தை கடிச்சிட்டு அந்த கூழ் ஒரு மடக்குள்ளே போகிறப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷ் என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்றதையும் காட்டிடுறேன். நல்ல கம்மங்கூழில் வெங்காயம் போட்டு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், அப்படியே குடிக்கலாம். பார்க்குறக்கே ஆசையாக இருக்குது, எப்படா குடிக்கலான்னு இருக்குது. கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, வேணும்னா நம்ம தண்ணி கலந்துக்கலாம். அருமையான கூழ். அதுக்கு சைடிஷ் தான் வேறு லெவலுங்க. கூழ் ஒரு பக்கம் இருந்தாலும் அதோட சைடிஷ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கவே ஆசையாக இருக்கும். முதல்ல கொத்தவரங்காய் வத்தல் எந்த சைடிஷ் வச்சு அதை சாப்பிட்டாலுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு கத்திரிக்காய் வத்தல், அப்புறம் இங்கே பாருங்கள் ரொம்ப பெஸ்ட்டு சைடிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூழுக்கு மோர் மிளகாய், இந்த கூழ், கத்திரி வத்தல், அது கொத்தவரங்காய் வத்தல், இதெல்லாம் அடித்து தூக்குற மாதிரி இன்னொரு ரெசிபி பார்த்துக்கோங்க பக்கத்தில். கருவாட்டு வறுவல் எவ்வளோ அருமையாக இருக்குது, பார்க்குறதுக்கே அப்படியே மொறுன்னு ஒரு கருவாட்டு வறுவல். இதெல்லாம் விட அப்புறமா சிம்பிளாக செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு அப்பளம் வறுத்து நம்ம சாப்பிட்டாலே அமிர்தமாக இருக்கும். கம்மங்கூழ் மட்டும் இல்லை, நீங்கள் ராகி கூழுமே இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையாகவே அடிக்கடி இதே செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும். நீங்கள் வெறும் கூழ் காய்ச்சி கொடுக்கறத விட இந்த மாதிரி சைடிஷ்லாம் நிறைய வச்சு நீங்கள் கொடுத்து பாருங்கள். வேணான்னு சொல்கிறவங்க கூட வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல் கம்மங்கூழ், ராகிக்கூழ், உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த கூழ் வேணாலும் செஞ்சு சாப்பிட்டு இந்த மாதிரி சைடிஷ் மட்டும் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.